முக்கியமான ராஜசபை. இந்த ராஜசபையில ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த நமது தாய் உள்ளமும் இங்க இன்னும் கடல் அலையவே திரண்டு உள்ளார். ஏன் வைகுண்ட ஏகாதேசி, முக்கோடி ஏகாதேசி. ஒரு மனிதன் எத்தனை ஜென்மத்தால் என்ன புண்ணியம் செய்து ஒரு பகவானுடைய விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி கண்முழித்து பகவான் நாமத்தை சொல்லி வாழ்நாள் உள்ள வரலும் வருஷம் ஒரு நாளைக்கு அவருடைய சேவை செஞ்சு கடைசீட்டுல கண்ணை மூடும் பொழுது அந்த வைகுண்ட ஏகாதசியில கண்ணை மூடிட்டு பகவான் சொர்க்கவாசி திறந்திருக்கும். இறைவன்கிட்ட போய் சேரலாம். சரியா? அது போல நம்ம அண்ணமாரி சாமி அருமையப்பா 60 ஆண்டு காலம். எத்தனை வருஷம்? 60 வருஷமா வைகுண்ட ஏகாதசி, சரியா, சிவராத்திரி, அமாவாசை விரதம், இந்த மாதிரி 60 ஆண்டு காலம் தடுத்துட்டார். சிறப்பு. இப்ப தள்ளாடு பிராயம் பகவான் நோக்கி ஆண்டவனே நல்லபடியா எடுத்துட்டு போன்னு சொல்லி பகவான் வருந்துறாரு. இன்னைக்கு தள்ளாடு பிராயம். அன்னைக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி வாலி பிராயம். வாலி வயசுல நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் நம்ம வயசான காலத்தை உதவும். அதே மாதிரிதான் வயசுல தேடி ஒரு பணம் காசு வச்சுட்டா நம்ம அதிகாலம் முடிவு தருவாயில நம்ம கஞ்சி ஊத்துல கூட அந்த பணத்தை வச்சு நம்ம கொஞ்சம் வகுத்து கஞ்சி வாங்கிக்கலாம். அது மாதிரிதான் இந்த பகவானுடைய புண்ணியம். அதனால இந்த புண்ணியமான சபையில இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு நாடக அரங்கேற்ற செய்த அருமை நல்ல உள்ளங்கள் பகவான் கிருபையால நமக்கு நன்கொடை செய்த அருமை தாய் உள்ளமும் இங்க வந்திருக்கோம் எல்லா பெரியோர்களும் இந்த மாயன் கிருபையால எப்படி வாழ வேண்டும். ஐயா எங்க மாயா பெருமாளே நாடக விட்டவர்களும் வந்திருக்கும் அருமை பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் தந்தை சகோதர உள்ளமும் மாணவிகளும் இந்த மாயவ கிருபையால சென்றாய் பெரும் அனுரத்தால ஸ்ரீரங்க ரங்கன் அனுரத்தாலையும் ஈஸ்வரன் கிருபையாலையும் எல்லா மக்களும் 14 செல்வங்களை பெற்று பல்லாண்டு வாழ கடவுள். நான் யாரு? பேர் என்ன? நல்ல வீடு பல்லவா? Amma,
மேல உளுந்து மீட்டே அந்த பையன் அம்மாடி என் பேரோ அம்பாள். அம்பாள் அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தை யாரு? யாருக்குன்னு எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களே. என்ன பண்ற? கோயில் கட்டி கும்பிடுறியா? என்ன அம்மாடி பத்து பாத அள்ளிக்குச்சி நல்ல திறக்காம இருக்குது. நானே தாளத்தை போய் குறி பார்க்கலாம். காமாதிடுறாங்க. காம்போதிராகமா பல்ல தட்டி கை வை பார்க்கலாம். சரி நான் வைக்கிறேன், நீங்க என்ன பிடிங்க. கை வை சொல்றேன். ஆமா இந்த கை உன் கை பிடிக்கிற வைடா. மத்தலக்கார வந்து உங்க கை பிடிக்கணும். சரி பிடிக்கிறேன். பல்லக்கார அவர் கை பிடிக்கணும். தாளக்கார அவர் கை பிடிக்கணும். ஆமா உள்ள வேஷம் போட்டுறவங்க அவங்க விடியா 4:30 மணிக்கெல்லாம் சொர்க்கவாசி திறப்பாங்க சீரகத்துல. உடனே போய் சொல்லுங்க திறக்கும் போது போய் சேர்ந்துக்குவா. தொடு நீ வா. அப்படி நீ வா கண்ணு. தொடரல பண்ண நீ வா. பாத்தியா நீ கொஞ்ச நாடி தர்மகாரி சேரா ஒரு புண்ணியம் சேரா ஒரு போய் சோறு போடலாம். நல்ல எங்கிட்ட ஒரு வழி காட்டலாம். எங்கடா கொஞ்சம் கடலை கை சொல்ற நல்லா வச்சிரும். நல்லா ஒட்டுக்க போயிடலாம். நான் சொல்லல அம்மா
காசி மன்னனுக்கு விசாலா தேவிக்கு பிறந்தவர்கள் நாங்க அக்கா தங்கை 3 பேர். 3 பேர். யாரா? யார் யார்? அம்பாள், அம்பாள், அம்பிகை, அம்பாலிகை. அம்பாலிகை. அம்மா 3 பெண்ணா பிறந்து நம்ம ஏமா நாங்க வாழ்ந்து வரும் நாளையிலே காலையில என்ன வளர்த்த தாய் என்ன அனாதை தெரியுமாடி அம்மா? என்னம்மா ஐயோ வளர்த்த தாய் அம்மா காலஜல்ல அடித்தோடி பெற்றே ஐயோ கடிமரம்மா அது நான் என்ன பாடி ஐயோ என் தாயாரே அம்மனை பறிகொடுத்தீ அடி அல்லடி அம்மா ஐயோ எனக்கு தடுக்குதுடி எனக்கு வந்ததம்மா என்ன செய்வேன் நான் வாழ வைக்கிற தாயை பறிகொடுத்தீ அம்மா ஐயோ நான் தாயார நானிலந்தி தனிமரம்மா நின்ன பாவி ஐயோ நான் தாயார நானிலந்தி தனிமரம்மா நின்ன பாவி
நாங்கள் செய்த குற்றம் என்ன? 3 பெண்ணால் பிறந்த நேரமோ, என் தாய் வைத்த கருவு செலுத்த நேரமோ, என் தங்கையை பெத்தெடுத்து போட்ட உடனே என் வளர்த்து தாய் எங்களை விட்டு போயிட்டாடி அம்மா. என் பெத்தவை விட்டுட்டு போயிட்டா. அம்மான்னு சொல்ல தாய் இல்லையே. தாயத்த பிள்ளைங்க நாங்க தருதல பிள்ளை போல நிற்கும். ஆற சொல்ல தாய் இல்ல, அரவணைக்க தாய் இல்ல. அம்மா தாய பறி கொடுத்து அம்மா எனக்கு தாய் இல்லாத கோடி கோடியா செல்வங்கள் கொட்டி குமிஞ்சாலும் காசி மன்னனுக்கு மகளா பிறந்து என்ன புண்ணியம். 4 வயதுல அம்மால பறி கொடுத்து நாங்க தனிமரமா நிக்கி விதி வந்துருச்சு கண்ணம்மா. அம்மைய தலையில எல்லாத்து தலையிலும் 10 எழுத்து எழுதுனட பரமனே. அட எழுதலு ஈசனே, என் தலையில ஏன் 10 எழுத்து எழுது? எல்லாம் கொத்தும் கொடையுமா அவரவர் தாய் கூட சந்தோஷமா அம்மா அம்மான்னு எல்லாத்து கூடயும் வாரி வளைச்சு பெத்த தாயி மகளை வாரி அனுப்பா. உச்சி மொத்தம் முத்தமிடுவா. ஒரு பெத்த தாய் மகளை வாரடிச்சு அரவணைச்சி அது சொன்னா அந்த பெத்த தாயி பெத்த மக சந்தோஷம் கொள்வா. இன்னைக்கு நான் தனிமரம் நல்லதோ கெட்டதோ ஒரு ஆடவனை கல்யாணம் செய்யறோம். தான் புருஷ வீட்டுக்கு போய் சீராடிட்டு இதோட தாய் வீடு வந்த பெத்த தாய் இருந்தா வான்னு நினைப்பா, வண்ண போய் போடுவான்னு மகன் சீராடிக்கு வந்துட்டாளேன்னு வாரி அடிப்பா. உண்மைதாமா. இந்த பாதிக்கு இன்னைக்கு தாய்கள் தனிமரமா நிக்கிறோம். நாளைக்கு ஒரு கஷ்டம் நானே யாருக்கிட்ட போய் நிப்பேன், யாருக்கு என் கொடுமையை சொல்லுவேன். அது சொல்லி எனக்கு ஒரு தாய் இல்லடி அம்மா தனிமரமா. ஐயோ நான் யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இல்லை. ஐயோ இறைவா
துடைக்கலாம் காவேரி நீ விதியை துடைக்க வேமனால் ஆகாதடி இவ்வளவு நாள் ஆகாது கண்ணம்மா நான் யாரு குடி நான் கெடுத்து என் குடி கெடுவதற்கு பிள்ளைப்பால் கேட்டவருக்கு தாய்கள் முன்னோர்களா தண்ணிப்பால் வார்த்தது உண்டா பிச்சைக்கு வர சொன்னவரை பின்ன வர சொன்னது உண்டா நாங்க யாருக்கு அநியாயம் செஞ்சோம் எழுதது ஈசனு நீ 2 மக்களை பெற்று நீங்க தமையதிகளா காட்சியளிக்கிறீங்க அம்மானு கூப்பிடுவனுக்கு 2 பிள்ளை எல்லாம் அவரவரின் தாயோட தன்னுடைய மகளை அழைத்து செல்லும் பொழுது இந்த பாய் பாத்திரம் அவரெல்லாம் பத்திக்கிட்டு போகும் பெத்த தாய் கைப்பிடி தன் மகள் அழைத்து போகும் பொழுது நான் தாயிலா சண்டாடி நான் பார்த்தேன்னா என் வவுருவாயெல்லாம் பத்து நம்ம அம்மா இருந்து இப்படிதானே கையை பிடிச்சு கூட்டி போவோம் நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாள் இன்னைக்கு நான் யாருக்கிட்ட போய் போறேன்னு சொல்றேன் கண்ணம்மா அம்மா இதெல்லாம் பிரம்ம எழுத்துற எழுத்து ஈசன் போட்ட எழுத்து என் தலையில போட்ட எழுத்த மாத்தி எழுத முடியுமா யாரால ஆகும் போகட்டு ஆண்டாண்டு அழுதாலும் மாண்டவர் பிழைக்கே போறாரு அம்மா அம்மான்னு கூப்பிட்ட இந்த பாவிக்கு ஆறுதலா இருக்கு போதும் நான் என்ன செய்வேன் செவரில்லாத சித்திரம் ஒளியில்லாத விளக்கு அலையில்லாத கடல் போல இந்த பாவி அம்போடு நிக்கிறேன் இருக்கட்டும் அம்மா என்னுடைய சோகத்தை என்னுடைய அப்பா அம்மா கிட்ட காட்ட மாட்டேன் என்ன எங்க அப்பன் அம்மாவுக்கு அம்மா அப்பனுக்கு அப்பவா இருந்து ஆதரிக்கிற தெய்வம் அல்லவா கண்ணம்மா எங்க தாயை செத்த உடனே என் தாயோட கூட பிறந்த தாய் மாமன் விதர்ப்பு தேசத்தை ஆளக்கூடிய சால்வ மகாராஜன் உங்கள் தாய் மாமன் ஆமா அக்கா 3 பிள்ளையை பெற்று செத்துட்டா அந்த மாமன் என்ன செய்வா தெரியல அப்படி என்று எங்க 3 பேர்த்தையும் வளர்த்தி வரவு செய்தார் யாரு சால்வ மன்னன் அப்போ நாங்க 3 பேர் ஆளாகி சமைச்சோம் எங்க மாமட்டுல அப்ப இன்னமேல அந்த பிள்ளைய வச்சிருந்தா நம்மளையும் ஒரு இழுச்சொல்லி பேசுவாங்க அப்படி என்று எங்க மாமி எங்க அப்பா காசு பண்ணி ஒப்படைத்தார் இப்ப எங்க நாட்டுல வாழ்ந்து வரும் இருந்தால் என்ன விஷயமா வந்திருக்கிறடி அம்மா உங்க அப்பா உங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு கையோட வர சொல்லிட்டாங்க போய் என் தங்கச்சி மேல கூட்டிட்டு